சமையல் சவாலுடன் தொடங்குவோம். மீனை சமைக்கவும் உங்கள் உணவுகளை நான் காத்திருக்கிறேன். ரொம்ப சரி அசீஸ் பெலா, வாருங்கள் தொடங்குவோம். முதலில் நான் நியூட்ரெல்லா பயன்படுத்துகிறேன். ஓ, என்ன ஹியாங்கம். நுடெல்லாவை ஒரு பெரிய முட்டை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். நுடெல்லா கடினமாகும் போது நீங்கள் சாக்லேட் முட்டையின் பாதிகளை எடுத்து அவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது முட்டைகளை பாதிகளாக பிரிக்கவும். காத்திருங்கள். அது மிகவும் வேலை செய்தது. ஓ சரி, இதை உருவச்சிலைக்கு இணைக்கப் போகிறோம். உங்களை பற்றிய அளவுக்கு எப்போதும் அதிகம் இல்லை. ஷெஃப் ஒரு அற்புதமான சுவையான உணவை தயாரிப்பார். இந்த சாக்லேட் உருவத்தை பாருங்கள், இது சிறந்தது. மீனை போலவே தெரிகிறது. இப்போது நாங்கள் உருவத்தை சாக்லேட்டால் மூடுகிறோம். மேலும் அதிகமாக நான் சுறாவை நீளமாக மாற்ற வேண்டும். ஓ, என்ன அழகான நிறம். ஆமாம் ஆம். ஓ, உன்னை கொஞ்சம் அழுக்காக்கிவிட்டேன், மன்னிக்கவும். இப்போது முடிவை பார்க்கலாம். நான் சில விவரங்களை சேர்க்கிறேன், அது அழகாக மாறும். காத்திரு. அது என்ன? மீன் எலும்பு. ஐயோ, ரொம்ப சரி. எனது பேத்திக்காக ரொம்ப சுவையான மீனை சமைப்பேன். முதலே இரு பக்கமும் வறுக்கிறோம். சில காய்கறிகள், எள்ளு விதைகள் சேர்க்கிறோம் மற்றும் நிச்சயமாக எல்லாம் கிட்டத்தட்ட தயார். கொஞ்சம் ரோஸ்மெரி சேர்ப்போம். ஓ, பார்த்ததுதான் ரொம்ப நல்லா மணக்குது. அது என்ன ஜெனிபர், நீ என்ன பண்ணுற? அது எதுவும் இல்ல பாட்டி, நான் ஒரு கம் உணவு செய்யறேன். இது ரொம்ப சுவையா இருக்கும். நான் எப்படி செய்ய முடியும்? இன்னும் பாருங்க சரியான பபிள். இது சுவாய்ஷன் பசைமாவா மாறுச்சு. இப்ப பசையால் ஒரு மீன் வடிவத்தை உருவாக்குகிறோம். இது எளிதானது. இப்ப நாங்க ஒரு டால்பின் வடிவத்தை உருவாக்க போறோம். அது ரொம்ப அழகா இருக்கும். அத பாருங்க. ஆஹா, உண்மையில அழகா இருக்குது. லேபிள மறக்காதீங்க. நான் முடிச்சிட்டேன். பெல்லா, நாங்க தயாரா இருக்கிறோம். அத முயற்சி செய். வாவ், நீ எவ்வளவு வேகமாக இருக்கிறாய். ஓ இல்லை, இது உண்மையான மீனா? எனக்கு உண்மையான மீன் பிடிக்காது. ஆனால் சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். ஐயோ, இதற்கு மோசமான வாசனை கூட வருகிறது. ஐயோ இல்ல, எனக்கு இது வேண்டாம். இதை பற்றி என்ன? இது சாக்லேட் போல தெரிகிறது. சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஓ ஆம், எனக்கு இன்னொரு மீன்வால் வேண்டும். வால் முயற்சிப்போம். ஓப்ஸ், ருசியானது. அடுத்தது என்ன? என்ன ஒரு அழகான இளஞ்சிவப்பு டால்பின். இது மிகவும் இனிமையாக இருக்கிறது. இது பபிள் கம் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊதுகிறேன். வாவ், ஆமா. ஆனால் யார் வென்றது? எனக்கு டால்பின் தான் பிடிக்கும். நன்றி பெல்லா, நீ சிறந்த தங்க. ஓ, நீ இங்கேயா? என் ஐஸ்கிரீம் முடிந்து விட்டது. சரி, இது முடிந்துவிடும். சில சாக்லேட் பார்களை எடுத்து ஒரு கொள்கலனில் வையுங்கள். அப்படியே. இப்போது ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்து நம் அழகான சுவையான சாக்லேட்டை உருக்குவோம். அதுதான் சரி. பாருங்கள் நண்பர்களே, என்கிட்ட என்ன இருக்குது? நாங்கள் ஐஸை கண்டெய்னரில் மூழ்கடிக்கிறோம். இப்போது அதை திருப்பி மற்ற பக்கத்திலிருந்து பால் ஊற்றுகிறோம். சிரப் சேர்த்து மூடுங்கள். அனைத்தையும் நன்றாக குலுக்கி கலக்கவும். என்ன ஒரு குளிர்ந்த பந்து. அதை பாருங்கள். அதுதான் குளிர்ச்சியாக இருக்குது. ஓ ஆம், நீ சரியாக சொல்ற. இது வேடிக்கையாக இருக்குது. ஏய், நான் கூட அதை புடைக்கட்டும். சரியா? பிடி. ஓ இல்ல, என் சாக்லேட். ஆப்ஸ், மன்னிக்கவும். அப்படியா? சரி சரி, எனக்கு அது சரியாக தோன்றுகிறது. அதை ஏற்கனவே எடுத்துக்கொள். நன்றி குவென்டின். இதை திறப்போம். மற்றும் இதோ மிகவும் சுவையான ஐஸ்கிரீம். இந்த சுற்றில் நாங்கள் சமமாக இருக்க மாட்டோம் என்று நான் நம்புகிறேன்.
இப்போது எங்கள் சுவையானவற்றை அழகான பருத்தி மிட்டாயில் சுருட்டுங்கள். அப்படியே. இப்போது நான் அதை வெட்டுகிறேன். இந்த இனிப்பை பாருங்கள். வாவ், அற்புதம். அஃப், ஏன் என்ன நடக்கிறது? அப்படியே அதுதான். வாங்க, இப்போது நான் ஓரியோ குக்கீஸின் சில துண்டுகளை எடுக்க போகிறேன். கொஞ்சம் பால் எடுத்து அதில் நிரப்புகிறேன். ஒரு குச்சியை எடுத்து அதில் வையுங்கள். இப்போது அதை உறைய வைக்க ஒரு உரை ஸ்ப்ரே பயன்படுத்துகிறோம். ஆமாம், இதோ எங்கள் அழகான ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து கெட்டியாக காத்திருக்கிறோம். நான் எங்கள் ஐஸ்கிரீமை தட்டில் வைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். அருமை. உன்னால என்ன லிவ்? நான் இங்கே ஒரு சிறப்பு சாதனம் வைத்திருக்கிறேன். முதலில் நான் கொஞ்சம் பனியை வைக்கிறேன். அப்புறம் நான் மூடியை மேலே வைத்து அதை ஆன் செய்ய போகிறேன். இவ்வாறு நான் நொறுக்கிய பனியை பெறப் போகிறேன். இப்போது நான் எவ்வளவு சிறப்புகள் வேண்டுமானாலும் சேர்க்கலாம். மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ் வைத்து அலங்கரிக்கிறேன். இதோ முடிந்தது. சரி, சாப்பிடுங்க. வாவ், எவ்வளவு சுவையானவை! அவற்றை பாருங்கள். ஒவ்வொன்றும் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. இந்த நொறுக்கிய பனியுடன் தொடங்குகிறேன். ரொம்ப நிகழ்ச்சி. வாவ், வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு சுவைகள். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். வாவ், இது ஓரியோ பால் மற்றும் சாக்லேட். அருமை. எனக்கும் இது பிடிக்கும். இப்போது அந்த இனிப்பை பாருங்கள். நான் முயற்சி செய்கிறேன். வாவ், இது எப்படி தோணுகிறதோ அப்படியே சுவையா இருக்கிறது. ஆனால் வெற்றியாளர் யார்? ஓ, வெற்றியாளர். வெற்றியாளர் கார்டன் கேண்டி டெசர்ட். ஹூரே, நன்றி, நான் வென்றேன். முதல் பணியாக எனக்கு ஒரு கேக் சுட வேண்டும். ஓ, நான் புரிந்து கொண்டேன். நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அதை எடுத்துக்கொள்வோம். முதலில் இது ரொம்ப நல்லா இருக்கு. அருமை. நாம் அதை எங்கள் ஸ்பாஞ்ச் கேக்கில் வைக்க தொடங்குகிறோம். பின்னர் அதை சமமாக பரப்புகிறோம். அப்படியே பல அடுக்குகளுக்கு. பின்னர் கிரீமை பக்கங்களில் வைத்து சமமாக்குகிறோம். ஆனால் கேக் சுவையாக மட்டுமல்ல, அழகாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் அதை வெட்டி வேறுபட்ட வடிவமாக மாற்றுகிறோம். இப்போது மற்றொரு கிரீமை சேர்த்து கேக்கை பட்டாம்பூச்சி போல அலங்கரிக்கிறோம். அழகாக இருக்கிறது. நீங்களும் அப்படியே நினைக்கிறீர்களா? ஓ, எனக்கு இன்னும் பல விளைவுகள் உள்ளன. அதை பாருங்கள். அழகாக இருக்கிறதா? இப்போது அவற்றை பெட்டியில் வைக்க வேண்டும். அப்படியே அவள் அதை திறக்கும் போது அவை பறந்துவிடும். நான் முடித்து விட்டேன். அப்போ என்னை பற்றி கிராண்ட்மா பாருங்கள். இப்போது இந்த சுவையான சாக்லேட்டை இந்த கேக்கின் மேல் ஊற்றப் போகிறேன். உண்மையில ரொம்ப சுவையாக இருக்கிறது. நாங்கள் அதை கேக்கின் மேல் முழுவதும் ஊற்றுகிறோம். அப்படியே ஜெம்ஸ் இருக்கிறோம். அது புல்வெளி போல தோன்றும். இதோ ஒரு ஏரி. இது ஒரு தீவிரமான எரிமலை ஆக இருக்குது. எனவே நான் என் வேதியியல் கிட் எடுத்து வந்தேன். ஓ ஆம், நான் சிறப்பு பொருட்களை கலக்க வேண்டும். எனக்கு வெடிக்கும் எரிமலை இருக்க வேண்டும். அது ரொம்ப நல்லது. ஹனி, நீ செம்மையாக செய்கிறாய். இதோ முதல் எதிர்வினை. நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றுகிறோம். அதனால் இங்கே எங்களுக்கு லாவா உள்ளது. ஓ அற்புதம். மிகவும் நிஜமாக தெரிகிறது. ஆஹா, நீ சிறப்பாக செய்தாய் பேரனே. ஓ வாவ், அத பாருங்க.
நீங்கள் உங்கள் எரிமலைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது நான் என் மாஸ்டர் பீஸை முடிக்க தயாராக இருக்கிறேன். யூனிகார்ன்களின் வடிவில் சில அலங்காரங்களை சேர்க்கிறேன். அப்படியே பச்சை நிறமாக கிரீமை சேர்த்து அலங்காரத்திற்காக சில பூக்களை சேர்க்கிறேன். அடுத்ததாக இறுதித் தொட்டியை சேர்க்க வேண்டும். நம்ம ஆச்சில் நீல சாக்லேட்டை நிரப்ப போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் மின்னல்களை சேர்ப்போம். நான் முடித்து விட்டேன். இதோ உங்களுக்கு. வாவ், இந்த கேக்குகள் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன. நான் அவற்றை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. வாவ், இந்த 3 அடுக்கு கேக்கை பாருங்கள். வாவ், அந்த நீர்வீழ்ச்சி பாருங்கள். அது அற்புதமாக இருக்கிறது. கேக்கை சுவைக்கட்டும். இதன் உள்ளே வானவில் உள்ளது. மிகவும் சுவையாக இருக்கு. ஓ ஆம், இப்போது இந்த பட்டாம்பூச்சி பெட்டியை திறக்கலாம். வாவ், சிறப்பு விளைவுகள் அற்புதமாக இருக்கின்றன. கேக் தானும் ஒரு பட்டாம்பூச்சி போலவே இருக்கிறது. ஓ, நான் இதை சுவைக்கிறேன். இது உண்மையிலேயே ருசியாக இருக்கிறது. அந்த எரிமலை கேக்கை பாருங்கள். இது மிகவும் நிஜமாக தெரிகிறது. இப்போது கேக்கை தானே சுவைக்க போகிறேன். சரி, எனக்கு அமைப்பு பிடிக்கவில்லை, ஆனால் சுவை சரியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். What do you say? ஓ, நான் வெல்வேன் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு நிபுணர் அல்லவா? ஹாய் நண்பர்களே, எனக்கு ஒரு சுவையான கேக் வேண்டும். அது செய்யப்படும். நான் மிகவும் சுவாரஸ்யமான கேக் செய்வேன். ஓ, நீ என்னை விட சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? ஓ வா, நிறுத்து. பாட்டி எப்படி செய்கிறார் என்று கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் நமது நட்சத்திர வடிவ மோல்டை வண்ணமயமான சுவையான ஜெல்லியால் நிரப்புகிறோம். இது நீங்கள் பார்த்த மிக அழகான மற்றும் மிக சுவையான நட்சத்திரமாக இருக்கும். ஓ ஆம், சரியானது. அதை பாருங்கள். எப்படி அது குலுங்குகிறது. இப்போது எனக்கு சில கிரீம் தேவை. நான் இதை முயற்சி செய்யலாமா? அதுவையா? எனக்கு இன்னும் வேண்டும். சரி, நன்றி என நினைக்கிறேன். ஆனால் தயவு செய்து எனக்கு இன்னும் கொடுங்கள். ஓ, நீ என்ன செய்கிறாய்? சரி, அதை கொண்டு நான் சமாளிக்கிறேன். நம்முடைய நட்சத்திரத்தை கிரீம் மற்றும் லாலிபாப் கொண்டு அலங்கரிப்போம். ஓ, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். உனக்கு ஒரு லாலிபாப் வேண்டுமா செலமே? நன்றி பாட்டி. வாவ், எனக்கு ஒரு மென்மையான கேக் கிடைத்துள்ளது. இப்போது எனக்கு நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் தேவை. ஆஃப்க், அவை மிகவும் கனமாக உள்ளன. ஆஃப்க், ஓ இல்ல, எல்லாம் கசிந்துட்டது. சரி, இது சுலபமாக இருக்கலாம். சரி, இந்த கேக்கை இங்கே வைக்கலாம் மற்றும் எல்லா ஸ்பிரிங்கிள்ஸையும் பக்கங்கள்ல வைக்கலாம். அற்புதம். இது ருசியாக இருக்கும். எனக்கு நிச்சயமாக தெரியும். வாவ், இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ மால்ட் தேவைப்படும். அதை கேக்கின் மேல் வைத்து இந்த அழகான இனிய சர்பத்தை அதில் நிரப்புங்கள். ஓ, ருசி எல்லாம் இருக்குது. பக்கங்கள்ல நன்றி. கிரீமை சேர்க்கவும். அதுவே அடுக்கு அடுக்காக மற்றும் எல்லாவற்றையும் சமமாக்க மறக்காதீர்கள். இப்படித்தான். இப்போது நம் கேக்கின் மேல் அலங்கரிப்போம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம். இப்போது நானேயா வாத்தை எங்கே வைக்க வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. வேறு வகை வாத்தை எடுத்து அவற்றை ஐஸ்கிரீமால் உருவாக்குவோம். ஓ ஆம், இந்த அழகியை பாருங்கள். இதை இங்கே வைக்கலாம் மற்றும் முகத்தை அலங்கரிக்கலாம். சிலவற்றை இப்போது பக்கங்களில் சில கிரீம் தேவை. ஓ ஆம், இப்போது இது முழுமை. வாவ், எவ்வளவு அழகான கேக்குகள். எதிலிருந்து தொடங்குவது? ஓ, அது என்ன? ரொம்ப அழகா இருக்குது. அது ருசியாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். முயற்சிப்போம். சரி, அது உள்ளே வேறு நிறங்களும் கொண்டுள்ளது.
இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ ஆம், அழகானது. இப்போது இதை முயற்சிப்போம். ஓ, இது நிறமிகுந்தது. இது ஜெல்லி. அது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு ஜெல்லி ப்ரோவும் பிடிக்கும், ஆனால் இந்த அழகான வாத்துகளோட கூடிய கேக்க பாருங்கள். வாவ், இது ருசியாக இருக்கிறது. வாத்துகளையும் சுவைக்கிறேன். வாவ், அது ஐஸ்கிரீம். ஒரே கேக்கில் இவ்வளவு சுவையான பொருட்கள். இதுதான் வெற்றியாளர். நான் சிறந்தவன், அதில் எனக்கு சந்தேகமில்லை. நான் தேன் ஜெல்லி வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். நீ எனக்காக அதை செய்வாயா? கண்டிப்பாக. சரி, ஆனால் எனக்கு தேன் தேவை. தேனீகளிட்டிருந்து கொஞ்சம் தேன் கடனாக வாங்குவோம். ஓ, உங்களைப் போல பலர் இருக்கிறார்கள். ஓட நேரம் வந்துவிட்டது. அருமை. இப்போது தேனை இந்த பாட்டிலில் ஊற்றுங்கள். அதை நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்க வேண்டும். தேனீக்கள் திரும்பி வந்துவிட்டன. நான் தேனி கூட்டத்தை சரிபார்க்கல. அது நானும் இல்லை. வாங்க, நிறுத்துங்கள். நிறுத்து. நீ எங்க போற? என்ன நடந்தது? அவங்க என் தேனையும் தேனீ கூட்டத்தையும் திருடி விட்டாங்களா? ஓ, வணக்கம். எனக்கு இப்போதே மிகப்பெரிய அளவு தேன் தேவை. ஓ, நான் தவிர்க்கிறேன். சரியானது. இப்ப டிஸ்கவுண்ட் பிளாஸ்டிக் ஜாடி இருக்கு. அதுல நாங்க ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போறோம். வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு ஜாடிகள். வீட இப்படி தேன் நிறமூட்டப்பட்டுள்ளது. இப்ப ஒவ்வொரு நிறத்தையும் இந்த பெரிய பாட்டிலில் வண்ணத்திலகம் மாதிரி அமைக்க வைங்க. சரி, ஊதா, நீலம், பச்சை, பிறகு மஞ்சள் மற்றும் சிவப்பு. சரியானது. அடடா, டஸ்டின் அங்கே என்ன செய்கிறார்? நீங்கள் உங்கள் சகோதரிக்காக ஜெல்லி தயாரிக்க வேண்டும். என் ஜெல்லியை முடிக்காமல். பாட்டி, உன் பேரனை கவனத்தில் வை. சரி சரி. நான் சற்று பசித்திருந்தேன், அதனால் கொஞ்சம் சாப்பிட சென்றேன். அதற்கான ஒரு யோசனை எனக்கு ஏற்கனவே உள்ளது. நான் பாண்டாவோட சரியான தேன் ஜெல்லி பண்ண போகிறேன். இந்த பாண்டா கேனில் கொஞ்சம் தேன் சேர்ப்போம். ஓ ஆமாம், கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது, ஆனால் பரவாயில்லை. அருமை. இப்போது எனக்கு ஃபாண்டா சுவை கொண்ட தேன் ஜெல்லி உள்ளது. அருமை. மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ஜெல்லிக்கு நட்ஸ் சேர்க்கலாம். ஏ, அதை ஊற்றுகிறேன். போதும். மீதமுள்ளவை என் வாயில் போகும். ஓ ஆமாம், ருசியாக இருக்கிறது. ஓ பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அவை எலுமிச்சை மிட்டாய்களா? எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆம், நான் அவற்றை தேனில் வைத்தேன். இது சுவையான எலுமிச்சை ஜெல்லி ஆகும். இத இங்கேயே வைக்கலாம் அனைத்தையும். பின்னர் அதில் ஒரு லேபிள் ஒட்டுவோம். முடிந்தது. என்ன பிரச்சனை டஸ்டின்? பாட்டி, ஓரமாக நில். அத பாரு, சமையல்காரர் பெரிய தேன் ஜெல்லி செய்தார். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கொடுத்து விட்டு போயிடு. சோ பேட்ல ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். அப்படியே இப்போது எல்லாம் தயார். வாவ், என்ன பெரிய ஜெல்லி பாட்ல, எவ்வளவு குளிர். எனக்கு பிடிக்கும். ஓ, இது என்ன? இது ஒரு ஃபாண்டா ஜெல்லி போல தெரிகிறது. என் தம்பி சிருஷ்டியாக இருக்கிறான். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நட்ஸ் கான்டிஸுடன் கூட இருக்கிறதா? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது என்ன ஜெல்லி வகை? இதன் உள்ளே ஏதோ சிட்ரஸ் போன்றது இருக்கிறது போல. முதலில் அதை பிழிய வேண்டும். ஓ, நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்ல. வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த பெரிய பாட்டிலுக்கு சமமாக இல்ல. வாவ், இந்த பெரிய வண்ணக்கோலம் ஜெல்லிய முயற்சிப்போம். ஸ்கிட்டில்ஸ் கூட இது ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆஹா, ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? சரி, என் சகோதரர் டஸ்டின் இந்த முறை என்னை ஆச்சரியப்படுத்தினார். ஆஹா,
வாவ், முதல் வெற்றியுடன் என்னிடம் கிடைத்து விட்டது. கேக்குடன் தொடங்குவோம். அது வட்டமாக இருக்க வேண்டும். உங்கள் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன். மிகவும் சரி. கேக் ஒன்று சேர்க்க ஆரம்பிப்போம். அதற்கு எனக்கு அடுக்குகள் தேவை. மேலும் ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் நிரப்பப்பட வேண்டும். பல அடுக்குகள் இருக்க வேண்டும். இறுதியில் ஒரு சுவையான ஸ்பாஞ்ச் கேக் வைக்கிறோம். அற்புதம். தயவு செய்து பொறாமைப்படாதீர்கள் நண்பர்களே. இப்பொழுது மிகவும் கூர்மையான கத்தியை எடுத்து கேக்கில் ஒரு வட்ட வடிவம் உருவாக்குகிறோம். இந்த முறை நான் காபி குடிக்க முடியும். மேலும் அது வேலை செய்தது, ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. வாவ், நிறுத்துங்கள், நாங்கள் சிறப்பை எடுக்கிறோம். பொல்லாத முயற்சிப்போம். சுவையாக இருக்கு. இப்ப 2 வகையான சர்ப் ஊற்றுவோம். ஓ, அருமை. மேலும் 2. சூப்பர். ஒரு துண்டு ஸ்பாஞ்ச் கேக்கால் மூடுங்கள். இப்ப கிரீம் உள்ள பேஸ்ட்ரி பைகள் எடுப்போம். கேக்கின் மீது கிரீமை பிழிந்து அழகான வானவில் வடிவத்தை உருவாக்குங்கள். எல்லா நிறங்களையும் மறக்காதீர்கள். ஓ, இது எவ்வளவு பிரகாசமாகவும் அழகாகவும் மாறுகிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏய், இது என்ன சாக்லேட்டா? யார் என்னை அழுக்காக்கினார்கள்? பாட்டி, நீ என்ன செய்தாய் பாரு. உண்மையா? சரி, அதை துடைச்சிடலாம். ஓ, மன்னிக்கவும். ஓ ஓ அப்படி செய்யாதீர்கள். சரி, சமையலை தொடர்வோம். நாம் சாக்லேட் பயன்படுத்துவோம். இந்த தேனீக்கள் எங்கிருந்து வருகிறன? போங்கள், போங்கள், போங்கள். வா, நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். சரி, நான் உங்களை அடிக்கிறேன். ஓ, வா, நான் விழுகிறேன். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ, சமையல்காரர் விழுந்துட்டார். சரி, அது நடக்கலாம். என் கேக் சமைப்பதை தொடர்வோம். இது ஒரு குளிர்ந்த சாக்லேட் ஜெல்லியாக மாறியது. அதை கேக்கின் உள்ளே ஊற்ற வேண்டும். அப்படியே அழகாக இருக்கிறது. அடுத்ததாக கேக்கின் மீது சாக்லேட் துருவல் தூவுங்கள். ஓ, நம்ப முடியாதது. கேக் ஒரு பெரிய மிட்டாய் போல தெரிகிறது. அழகா இருக்கே. என்ன செய்கிறான் என் பேரன்? ஓ, மார்ட்டின், உனக்கு உதவுகிறேன் செல்லமே. பாட்டி எப்போதும் உன்னுடன் இருக்கும். பாரு, நான் அதை திறக்க முடிந்தது. நன்றி பாட்டி. கம் சாப்பிடுவோம். ருசியாக இருக்கிறது. இப்போது அதை கேக்கில் பிழிய வேண்டும். அழகாக இருக்கிறதா இல்லையா? காத்திரு, இதுதான் எல்லாமா? முடிஞ்சு விட்டதா? ரொம்ப குறைவு. இப்போது நாங்கள் ஹப்பா பபாவை எடுத்து முழு கேக்கையும் அதில் மடிக்கிறோம். ஓ, அது மிகவும் வேகமாக இருக்கிறது. சூப்பர் பாட்டி, நான் அதை பெற்றுவிட்டேன். பாருங்கள். நல்ல பையன். என்ன நடக்கிறது? என்னை காத்திரு. ஓ, நான் உங்களுடன் இங்கே இருக்கிறேன். ஜெனிபர், இதோ. வாவ், இதையெல்லாம் எனக்காக செய்தீர்களா? அருமை. பிங்க் கேக்ல இருந்து தொடங்கலாம். அதை நானே வெட்டுகிறேன். உள்ள என்ன இருக்கிறது? வாவ், பிங்க் ஜெல்லி. அருமை. அதை முயற்சிப்போம். இருங்கள், இது பபல் கம். நான் ஒரு பபல் ஊதலாம். சூப்பர். கேக்கை சுவைக்கலாம். இது ருசியாக இருக்கிறது. இப்போது சாக்லேட் கேக்கின் முறை. ஆம், அதை வெட்டுவோம். வாவ், உள்ள திரவ சாக்லேட் இருக்கிறது. ஓ, அதை சுவைக்க நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். யம் யம். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கு. ஓ, நான் இதை ரொம்ப ரசிச்சேன். இன்னும் என்ன இருக்குது? ஓ, இது ஒரு வானவில் கேக். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், இது ஒரு வானவில். மிகவும் அழகாக இருக்கிறது. நானும் இதை சுவைக்கிறேன்.
மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் என் முடிவை எடுத்து விட்டேன். அதாவது சமையல்காரர் வென்றார். எங்கள் ஜெனிபருக்கு நல்ல ருசி இருக்கிறது என்பதை நான் சந்தேகிக்கவில்லை. வாவ், மெக்டொனால்ட்ஸ். நான் இப்போது ஒரு சுவையான உணவை சாப்பிட போகிறேன். கோக் ஃப்ரைஸ். அம்மா, இது மிகவும் நன்றாக மணக்கிறது. அங்கே ஒரு பர்கர் இருக்கிறது. ஓ இல்ல, பர்கர் எங்கே? நீங்கள் அதை செய்வீர்களா? நாங்க ஒரு பனை கொழுக்கட்டை எடுத்து கெட்சப் பிழிந்து பிறகு கொஞ்சம் மஸ்டர்ட், சாலட், தக்காளி, சீஸ் அதிகமாக மேலே ஒரு பெரிய பற்றி மற்றும் ஒரு பன் மையத்தில் ஒரு துளை வெட்டுவதற்கான யோசனை எனக்கு வந்தது. இது போல அடுத்தது நாம் ஒரு பான் எடுக்கிறோம். அதில சீஸை உருக்க போகிறோம். அளக்கவும். நமக்கு திரவ சீஸ் கிடைத்து விட்டது. அதை பர்கரில் ஊற்றவும். என்ன சுவையான உணவு. பாட்டி, நீ என்ன யோசித்தார்? எனக்கு ஒரு ஆரோக்கியமான பர்கர் இருக்கிறது. பனின் பதிலாக நான் முட்டைக்கோசு போட போகிறேன். பிறகு சில தக்காளி, சில குடைமிளகாய், கேரட் மற்றும் வெங்காயம் போடுவோம் மற்றும் சாலட் மறக்காதீர்கள். மேலும் முட்டைக்கோசின் மேல் சில சோளம் போட போகிறேன். சரி, பர்கர் தயார். உங்களுக்கேயா செஃப்? நான் ஒரு பர்கர் கேக் சேர்க்கிறேன். கேக்கில் கிரீமை பிழிந்து சமமாக பரப்பவும். அடுத்தது அடுப்பையும் பான் கேக் மாவையும் எடுக்கவும். பர்கருக்கான அனைத்து பொருட்களையும் வரைக்க மாவை பயன்படுத்தவும். முதலில் லெட்டஸ், அடுத்தது தக்காளி, பின்னர் சீஸ். இது சாக்லேட் கேக் வைத்து அதற்கு மேலே சிவப்பு சாஸ் பிழிந்து விடுங்கள். அற்புதம்! இதன் மேல் மற்றொரு பன் கேக்கை போட போகிறோம். என் இனிப்பு பர்கர் தயார். கூல். சோபி, இத முயற்சி செய். வாவ், நீங்க இந்த பர்கர்களை ரொம்ப பெரியதாக செய்திருக்கிறீர்கள். ஆனால் இது என்ன? முட்டைக்கோஸ்? இது விசித்திரமாக தெரிகிறது. பார்க்கலாம். ஆஃப், காய்கறிகள். அது அருவருப்பாக இருக்கிறது. இது என்ன? மற்றி சிறந்து வைப்பான். இங்கே நிறைய சீஸ் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை முயற்சிப்போம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா? இந்த பெரிய பர்கரை நேரமாகிவிட்டது. ஒரு துண்டு வெட்டுவோம். இது மிகவும் பெரியது. ஓ ஓ ஓ, நீங்க சொல்றது கேக் தானா? சுவையாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யார் வெல்வார்? நான் தேர்வு செய்ய முடியவில்லை. குவெண்டினும் செஃப்பும் இருவரும் வென்றுள்ளனர். ஆம், நான் மீண்டும் வென்று விட்டேன். நானும் வென்றேன்.